அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அதாவது அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் நிச்சயமா இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில முக்கியத்துவம் இந்த பெட்டியில வைக்கக்கூடிய பொருளுக்கு இருக்குங்க. ஏன் அப்படின்னா ஒரு பக்தருடைய கனவுல அந்த கடவுள் முருகப்பெருமானே வந்து இந்த பொருளை வைக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு அந்த உத்தரவான பொருளானது அந்த பெட்டியில வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய இந்த பொருளினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல இந்த பொருள் வைக்கக்கூடிய தாக்கத்தை பொறுத்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நாம இப்போ இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில என்ன பொருள் இருக்கு, இதனால என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் இருக்கலாங்க. தடை நமக்கு ஏன் வருது, எதிர்மறையான விஷயமா நடக்குது, இதெல்லாம் நமக்கு ஒரு நேரம் சரியில்லாமல் போகிறது, நம்ம சரியான ஒரு பரிகாரங்கள் செய்யாமல் இருக்கிறதால கூட இப்படி நடக்கலாம். இதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதால முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கடல் நீர் வைத்திருக்காங்க. அதாவது கடந்த 2 மாதத்துக்கு முன்பு தாங்க மண் கலசத்தில் ராமேஸ்வரம் தீர்த்தம் அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு உத்தரவாகி அந்த இடத்துல அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைத்து பூஜை செய்யப்பட்டது. மக்கள் பூஜித்து வராங்க. இந்த நேரத்தில் தான் நாம் இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் குறிப்பிட்டு கடந்த ஆண்டு மிகவும் அதாவது பெரிய இயற்கை சீற்றம் வருமோ அப்படின்லாம் ரொம்பவே பயந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சுபமாக முடிந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் அது மண் கலசத்தில் வச்சிருக்கிறதால என்ன மாதிரியான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. சரி, இனிமேல் நம்ம என்னென்ன மாதிரியான பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். கிரக நிலைகள் சாதகமாக இருக்கு. அற்புதமான யோகம் கிடைக்கும். அதே போல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் அதிகமாக கிடைப்பாங்க. நீங்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீங்க. முகம் வசீகரமாகும். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வேகமாக நடக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 8ல் அமர்ந்திருக்கிறாரு. இதனால சுக்கிரனை பார்ப்பதால தன லாபம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபம் வருமானம் இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அதிகமானது அப்படின்னு இது சொல்லலாம். புதிய முயற்சிகளில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியும் யோகமும் உண்டாகும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். அடுத்த மாநிலத்தில் சென்று கூட நீங்கள் தொழில் உத்தியோகம் வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். சனி லாபத்தில் இருக்கிறதால மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்குறது நல்லது. அக்கம் பக்கத்தினரோடு நல்ல உறவு நட்பு ஏற்படும். பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் போகும்போது ஏற்படக்கூடிய வெளியூர் பயணம் உங்களுக்கு ஏற்படும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் உண்டாகும். அதே போல் 4ல் கேது இருக்காரு. ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறாரு. தாயினுடைய உடல்நலனில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. சூரியன் 8ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதால வீடு மாறக்கூடிய எண்ணம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயரக்கூடிய எண்ணம் இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க, இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் அது உங்களுக்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.
தாயினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு, ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி எல்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம், அது உடனடியாக சரியாயிடும். இளைய சகோதரரோடு கருத்து மாறுபாடு ஏற்படலாம். சூரியன் 8ஆம் இடத்துல அமர்றதால தந்தையினுடைய உடல்நிலையில் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. புத பகவான் சாதகமாக இருக்கிறதால கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும், குழந்தை பாகியம் உண்டாகும், செயற்கை முறை கருத்தரித்தல், கருத்தரிப்புக்கான சிகிச்சை இவையெல்லாம் வெற்றி பெறும். இதே போல பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். சமூக வலைதள பயன்பாடுகளில் கூடுதலான கவனம் செலுத்தணும். வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும் யோகம் உண்டு. கண், சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிகமான கவனம் இருக்கணும். மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மருத்துவரை பார்க்காம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கறது தான் நல்லது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். ஆனால் இந்த நேரத்தில் பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரத்துக்கு ரொம்பவே நல்லது. கருத்து வேறுபாடு வரும் அப்படிங்கிறதால நீங்கள் கவனமாக இருக்கிறதும் சிறப்பு. இதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீரென தன வருமானம் ஏற்படும். ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதால உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை நெருக்கடி இருந்தாலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் தொழில் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது பார்த்து போகிறது ரொம்பவே நல்லது. அதே போல் அங்கே போயிட்டு நீங்கள் முழுமையான வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதால திடீர் யோகமும் வருமானமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேன்மையும் சௌகியமும் நோய் நிவர்த்தியும் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னும், நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்து வந்த உடல்நல கோளாறுகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாக கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமான கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்படும். இதனால் உணவு விஷயத்தில் நீங்கள் அதிகமான கட்டுப்பாட்டோடு இருக்கணும். கண் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். கணிதம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான வரமாக அமைய போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரவங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக இருக்குது. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய வெற்றிக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பணியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி மேல் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. விரும்பிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு இவையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் செய்து வர்றவங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யலாம். சனி பகவானுடைய அருளால் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குலதெய்வத்தினுடைய அருளால் தீரும். குடும்பத்தில் தந்தை மகன் உறவில் பாசமும் மன நிறைவும் கண்டிப்பாக உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பெருமை இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களிடமிருந்து மனக்கசப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கி உங்களுக்கு சுமூகமான உறவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்வது, ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பது மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னும், சனிக்கிழமை நாட்களில் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உணவு, அதில் முக்கியமாக தயிர் சாதம் அல்லது அன்னதானம் வழங்குறது சனியினுடைய தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு ஆன்லைன் கட்டணங்களில் உங்களுக்கு பட்டியலை உருவாக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னும், இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக பதிவு செய்கிறது நல்லது அப்படின்னும், தேவையற்ற அல்லது எதிர்பாராத செலவுகள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னும், தினசரி செலவுகளை பதிவு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை தொடர்பான திறன் அல்லது கருவிகளில் ஒரு சிறிய முதலீடு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பிட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு உறவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா லேசான உரையாடலும் நெருக்கமும் நம்பிக்கையை வளர்க்கும். உடனடியாக எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு எப்போதுமே உண்மையை சரிபார்க்கிறதும், குடும்ப விஷயங்களில் பொதுவாக மெதுவாக நீங்கள் நடந்தால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதும், அதே போல் யாருக்கிட்ட சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லது. குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகளை கவனமாக கேட்கறது ரொம்பவே சிறப்பு. ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்பு எந்த ஒரு இந்த செல்ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த நேரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. லேசான உடற்பயிற்சி, ஆழ்ந்த சுவாசம் மற்றும் நடைப்பயிற்சி இப்போ உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறிய நடைப்பயிற்சி அல்லது நீட்சி செய்வது ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.